வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கலைஞர் உரிமை தொகை. சோ 1000 ரூபாய் கொடுத்துட்டாங்க. விஜய் பாத்தீங்கன்னா 2500 கொடுக்கதா சொல்லிட்டு 1000 ரூபாய திருப்பி மக்களுக்கே போட்டாரு. இதுல என்னதான் நடக்கிறது? சோ இந்த மகளிர் உரிமை தொகைன்னு சொல்லக்கூடிய கலைஞர் உரிமை தொகையை மாற்றம் செய்வாரா விஜய்? தமிழக அரசின் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் கொண்டு வரப்பட்டுள்ள புதிய மாற்றங்கள் மற்றும் விண்ணப்பிக்கும் முறைகள் குறித்து இந்த ஒரு வீடியோவை நாம பார்க்கலாம். புதிய மாற்றங்கள் விண்ணப்பிக்கும் முறைகள் குறித்து இதுல விளக்குகிறது. தகுதியுள்ள பயனாளிகளுக்கு மாதந்தோறும் 1000 வங்கி கணக்கில் செலுத்தப்படுவதோடு எதிர்காலத்தில் இந்த தொகையை உயர்த்துவதற்கான மறுசீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த திட்டத்தில் 21 வயது பூர்த்தடைந்த ஆண்டு வருமானம் 2 லட்சத்துக்கு கீழ் உள்ள பெண்கள் அதிகாரப்பூர்வ இணையதளம் அல்லது இ-சேவை மையங்கள் வாயிலாக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பதாரர்கள் தங்கள் ஆதார், ரேஷன் கார்டு மற்றும் வங்கி விவரங்களை சமர்ப்பிக்க வேண்டியது அவசியம். அரசு ஊழியர்கள் மற்றும் வருமான வரி செலுத்துவர்களுக்கு இந்த திட்டத்தில் பயன்பெற விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய நிலையில் சுமார் 1.3 கோடி பெண்கள் இந்த திட்டத்தின் மூலம் நிதி உதவி பெற்று பயனடைந்து வருகிறார்கள். சோ தயவுசெய்து இந்த வதந்திகளை யாருமே நம்ப வேண்டாம். மறுசீரமைப்பு பணிகளால் திட்டம் தாமதமாகாது. வழக்கம் போல இனி ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி நிதி உதவி பயனாளிகளுடைய வங்கி கணக்குல வெற்றிகரமாக செலுத்தப்பட்டது. மே 15ஆம் தேதி 1000 ரூபாய் அவங்கவுங்க அக்கௌண்ட்டுக்கு வந்தாச்சுங்க. 1.3 கோடி தற்போதைய பயனாளிகள் இருக்காங்க. விதவைகள், ஆதரவற்ற பெண்கள், முதியோர்கள், பொருளாதாரத்தை பின்தங்கியவர்கள், இலங்கை அகதிகள் எல்லாருக்குமே இந்த 1000 ரூபாய் தற்சமயம் வழங்கிட்டு இருக்காங்க. சோ பெயர் மாற்றத்தை பண்ண போறாங்க. இந்த தொகை திட்டத்தின் மதிப்புமிகு திட்டம் என பெயர் மாற்றம் செய்ய அரசு ஆலோசித்து வருகிறது. மகளிர் மதிப்புமிகு திட்டமா மாத்த போறாங்க. 2500 மாதம் 3000 வர்த்திகம். எதிர்கால இலக்கு பெண்களுக்கு 2500, முதியோருக்கு 3000 வழங்கும் திட்டம் ஆய்வில் உள்ளது. 1500 ரூபாய் தானியங்கு மற்றும் 60 வயதுக்கு மேற்பட்ட முதியோர் ஓய்வூதிய திட்டத்திற்கு ஓஏபி மாற்றத்திற்கு இந்த தொகை வழங்கப்படும். தற்போது நிலவரப்படி கலைஞர் மகளிர் உரிமை தொகையாக 1000 ரூபாய் தற்சமயம் வழங்கப்படுகிறது. சோ இதுக்கு தகுதியானவர்கள் மற்றும் தகுதியற்றவர்கள் யார் யார் எல்லாமே தகுதியானவர்கள், யார தகுதியற்றவர்கள் அப்படின்றத நாம இப்ப பார்க்கலாம். சோ தகுதியானவரா இருந்தா ஒரு பெண் தமிழ்நாட்டை சார்ந்த பெண்ணாக இருத்தல் வேண்டும். 21 வயதுக்கு மேல இருத்தல் வேண்டும். குடும்ப ஆண்டு வருமானம் 2 லட்சத்துக்குள்ளார இருக்க வேண்டும். அரசு நிர்ணயித்த மின்சார பயன்பாடு மற்றும் நில உரிமை வரம்புக்குள் இருக்க வேண்டும். உள்ளாட்சி வார்டு உறுப்பினர்கள் அனைவருமே விண்ணப்பிக்கலாம். அரசு தகுதியற்றவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரசு ஊழியர்கள், வருமான வரி செலுத்தவர்கள், ஓய்வூதியம் பெறுபவர்கள், 4 சக்கர வாகன உரிமையாளர்கள், தேர்தல் பிரதிநிதிகள், வார்டு உறுப்பினர்களை தவிர இதுல விண்ணப்பிக்க அனைவருமே தகுதியானவர்கள். சோ மகளிர் உரிமை தொகையை மீண்டும் விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்மார்ட் கார்டு, ஆதார் கார்டு இணைக்கப்பட்ட அடையாள அட்டை, வங்கி கணக்கு விவரங்கள், மின் கட்டண ரசீது, பாஸ்போர்ட் அளவு புகைப்படம். ஆன்லைனில் விண்ணப்பிக்க ஸ்கேன் நகல் கண்டிப்பாக அவசியமா தேவை. ஆன்லைன் முறையில இ-சேவை மையத்தின் மூலமாக விண்ணப்பிக்கலாம். இணையதளம் மூலம் நீங்களும் விண்ணப்பிச்சுக்கலாம். விண்ணப்பிக்க முறைகள் ஆஃப்லைன் மையங்களுக்கு சென்று அதிகாரிகளுடைய உதவியோடையும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் படிநிலைகள் அப்படின்னா kumt.in.gov.in இந்த இணையதளத்திற்கு அதிகாரப்பூர்வ இணையதளத்துக்கு செல்லவும், விவரங்களை பதிவு செய்யவும், பெயர், பிறந்த தேதி, மொபைல் எண் மற்றும் வங்கி தகவல்களை உள்ளிடவும், ஓடிபி உறுதிப்படுத்தல், உங்கள் மொபைல் எண்ணுக்கு வரும் ஓடிபியை உறுதி செய்யவும், ஆவணங்களை பதிவேற்றவும், ஸ்கேன் செய்யப்பட்ட ஆவணங்களை பதிவேற்றி அப்ளிகேஷன் ஐடியை பாதுகாப்பாக குறித்து வைக்கவும். ஆஃப்லைன்ல விண்ணப்பிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மையம் உங்கள் அருகில் உள்ள ரேஷன் கடை அல்லது இ-சேவை மையத்திற்கு செல்லவும், ஆவணங்களை சரிபார்க்கவும், தேவையான அனைத்து அசல் ஆவணங்களையும் அதிகாரிகளிடம் சமர்ப்பிக்கவும். அதிகாரிகள் சரிபார்ப்பு, அதிகாரிகள் உங்கள் ஆவணங்களை சரிபார்த்து உங்களுக்காக இணையதளத்தை பதிவேற்றம் செய்து தருவார்கள். விண்ணப்ப நிலை மற்றும் உதவி மையம், நீங்கள் பெற்ற அப்ளிகேஷன் ஐடியை பயன்படுத்தி ஆன்லைனில் உங்கள் விண்ணப்பத்தின் தற்போதைய நிலை எளிதாக சரிபார்த்துக்கலாம். அதிகாரப்பூர்வ உதவி எண்ணும் கொடுத்திருக்காங்க, இதையும் நீங்க செக் பண்ணிக்கோங்க. சோ மகளிர் உரிமை தொகை பெறுவதை இப்பந்தே நீங்க பயன்படுத்திக்கோங்க. இன்னும் ஒரு சில தினங்கள்ல இதற்குண்டான இன்னொரு அபிஷியலான அறிவிப்புகள் அனைத்துமே வெளியாகலாம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நாள் தவிர நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.